போதுமா. என்ன ரெண்டே ரெண்டு வாயில போதும்னு சொல்ற? சாப்பிடு. மா லாஸ்ட் வாய்னு ஊட்டிட்டே இருக்க. வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா. சும்மாவே உனக்கு ஃபுல் ஆயிடும். நல்லா சாப்பிட்டா தானே நீ குடுகுடுன்னு வளர முடியும், புரியுதா? ஒரே நைட்ல வா இவ்வளவு சாப்பிடுறது? காட்டு, சாப்பிடு. இந்த டப்சாக்கனை எதுக்கு இங்க இந்த நேரத்துல வந்திருக்கான்? போதுமா? குடு, வச்சுட்டு வரேன். விஜயமா, இந்த வந்துட்டேன். நீலா பாப்பா. சார், இந்த நேரத்துல இங்க என்ன? அது அது வந்து அது அது ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்து பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, கடையில என்னால உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியல. அதான் அந்த லாவண்யா, அதுக்கப்புறம் அது கூட ஜோடி போட்டு சுத்துங்களேன், இந்த குட்டச்சிங்கெல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் இருக்கும்போது பேச முடியாதுன்னு தான் இங்க வந்தேன். நீங்க எது பேசணும்னாலும் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சார். அது ஒரு விஷயத்த நேர்ல பேசுற மாதிரி வருமா? நாம போன்ல ஒண்ணு சொல்லுவோம், அது வேற மாதிரி புரிஞ்சிரும். அதான் ஐ டு ஐ கான்டாக்ட். எது வந்தாலும் நேர்ல பேசலான்னு, நேரானாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். இப்படி நைட் டைம்ல பேசுற அளவுக்கு அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? அது அது நீலாக்குட்டி, அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? என் பொண்ணை தாண்டி எனக்கு எந்த பர்சனலும் தேவையில்ல சார். அவங்க தான் இருப்பா, நீங்க சொல்லுங்க. இல்ல விஜய், இது நம்ம கடை சம்பந்தமான விஷயம். அந்த லாவண்யா இருக்கான், அதான் பாப்பாக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். போங்க போங்க. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? என்ன விஷயம்? விஜய், அந்த லாவண்யா உன்னை பாடா படுத்துறா பாத்தியா? என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. எனக்கு கோவமா வருது. என்ன பண்றது? என் சூழ்நிலை அப்படி. நான் இருக்கிற பொசிஷன், என்னால என் கோவத்தை காட்ட முடியல. ஏன்னா நம்ம கடை ஓனர் இருக்கார்ல, அவருக்கு நம்ம எல்லாரையும் விட லாவண்யா தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன் அப்படின்னா, அவங்க இந்த கடையில ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாங்க. அதனால லாவண்யாவை ரொம்ப நம்புவாரு. உன்னை கூட அந்த லாவண்யா கீழே வேலை செய்ய சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் உன்னை பார்க்கவே பாவம் பாவமா இருக்கு விஜய். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பேசாம இந்த வேலையை விட்டுரு. இரு 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 கோவப்படாத, நான் ஃபுல்லாவே பேசி முடிச்சிடுறேன். என் தெரிஞ்ச இன்னொரு கடையில உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன். சம்பளம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா அங்க லாவண்யா மாதிரி எந்த டார்ச்சரும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். உனக்கு எந்த கவலையும் இருக்காது. நான் இங்க வேலையை விட்டுட்டு அந்த கடைக்கு வந்துடுறேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா வேலை பார்ப்போம். நான் இருக்கேன் விஜய், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஏன் இப்படி ஒண்டியா இருந்து கஷ்டப்படணும்? இந்த சுந்தர பாண்டியனுக்கெல்லாம் சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு லட்சணமா அழகா நம்ம தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்க.
சிம்பிளா சொல்லப்போனா ஒரு அழகிய தமிழ் மகள். உன் தங்க மனசுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒருவேளை உன் கண்ணுக்கு முன்னாடியே அங்கிட்டும் இங்கிட்டும் தெரியல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல சும்மா அழகா இருக்கலாம். உனக்கு தெரியாம புரியாம கூட இருந்திருக்கலாம். சரி, ஒரு நிமிஷம். முதல்ல இந்த மாதிரி ஆம்பளைங்க இல்லாத வீட்ல நைட் டைம் வரத ஸ்டாப் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணுங்க. நீங்க இப்படி வந்துட்டு போறதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஒரு பொண்ணுக்கு நீங்க வாங்கி கொடுக்கற பேர் இதுவா? சொல்லுங்க. உங்க வீட்ல அக்கா தங்கச்சிங்க இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரை தான் வாங்கி கொடுப்பீங்களா? பிரியா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா உள்ள பாருங்கம்மா. இங்க பாருங்க சார், இதுவே முதலும் கடைசி தடவையா இருக்கட்டும். இதுக்கு மேல நைட் டைம்ல தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம ஒரே கடையில வேலை செய்யறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, யாரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த அட்வைஸும் உங்ககிட்ட இருந்து தேவையில்ல. அதனால முதல்ல கொஞ்சம் அறிவோட நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. ஐயோ, நம்மால் இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கா போல இருக்கு. அதான் வச்சு செய்யறா. சாரி கேட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். விஜய், என்ன விஜய் சட்டுன்னு படிலாம் பேசிட்ட? அது தப்பா எடுத்துக்காதம்மா. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் சொன்னேன். அக்கறையும் வேண்டாம், சக்கரையும் வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். சரி விஜய், இனிமே எதுவும் வந்தாலும் நான் போன்ல பேசுறேன். இந்த மாதிரிலாம் நைட்ல வரமாட்டேன். நான் கிளம்புறேன். கிளம்புங்க விஜய். அப்புறம் நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோவப்பட்டு என்கிட்ட பேச மட்டும் இருந்துடாத. உன் மேல எனக்கு அக்கறையோட சேர்ந்து பாசமும் இருக்கு விஜய். நீ உன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆண்ஜீவன் நான் மட்டும்தான். நான் கிளம்புறேன். கிளம்புங்க. விஜய், சாப்பிட்டு படு. என்ன இது? நம்ம மாமியார் எங்க இங்க? ஆகா, ஐயோ, இன்னைக்கு இங்க வந்த நேரமே